ஒரு 16 17 வயசுல தான் வந்து நான் வெளியே சொல்ல ஆரம்பித்தேன். எனக்குலாம் ஃபீலிங் இருக்குது சொல்லிட்டு. ஏன்னா பசங்களாம் கிளாஸில் கிண்டல் பண்ணுவாங்க, கொட்டை 9ன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்காக நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். இல்லை, எனக்கு நிறையா வந்து எனக்கு ஓப்பனாக சொல்லட்டுமா, செக்ஷுவல் அப்யூஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அந்த ஒரு நான் டீனேஜ் படிக்கும்போது பசங்க கிட்ட இருந்து, ஓகேங்களா. அது நான் தனியாக போனாலே வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுவானுங்க, அதுக்கப்புறம் வா பைக்கில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? யாரை கான்டாக்ட் பண்ணி வெளியில் வந்தீங்க? வீட்டை விட்டு வெளியே வந்தது அதான் என்னோட அந்த விஷயம் எல்லாமே அவங்க வந்து எதிர்க்க ஆரம்பித்தாங்க. என்னோட பேக் செக் பண்ணுறது, அதில் ஏதாவது லிப்ஸ்டிக் வச்சுருப்பேன், கிளாஸு, அதுக்கப்புறம் ஐலைனர் பார்த்து வாங்கி வச்சுக்குவீங்க நீங்கள்? அதெல்லாம் எப்பவுமே ஸ்கூல் படிக்க சொல்லி அதெல்லாம் சரி அதெல்லாம் இருக்கும். அந்த லிப்ஸ்டிக் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்து அன்னைக்கு பார்த்து நான் விக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருந்தேன் புதுசாக. அவங்க வீட்டில் முடி வளர்க்கக்கூடாது இல்லையா, கட் பண்ணிவிடுவாங்க நைட்டு தூங்கும்போது. இப்போ நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, ஆனால் வந்து எல்லோரும் பொதுவாக யோசிக்கிறது, பொதுவான பேச்சு என்னென்னா ஒரு செக்ஸ் ஒர்க்கில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் நான் அது வந்து ஒத்துக்கிறேன். நான் இப்போ நானே கூட வந்து சில டைமில் வந்து எனக்கு வருமானம் தேவை அப்படின்னு பல டைம் நானே செக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி திருநங்கை லைஃப்பில் வந்து அவங்க தான் வந்து ரொம்ப ஆஷாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஷாலாம் நாங்கள் நடந்துக்க மாட்டோம். யாருன்னா ஒருத்தவங்க வந்து சாப்பிட்டீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்கன்னா கேட்டாலே எங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். எப்போவாவது ஒரு இடத்துல தோணியிருக்கா, ஐயோ நம்ம வீட்லேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணியிருக்கா உங்களுக்கு? நிறைய வாட்டி தோணும். என்ன எப்போ தோணும்? லைஃப் வந்து வெட்ஸ் ஆகும். இப்போ நாளைக்கே எங்களுக்கு வந்து தேவை அப்படின்னாக்கா நானே போய் தான் சம்பாதிக்கணும். இப்போ திடீர்னு எனக்கு உடம்பு செல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த உடம்பு செல்ல டாக்டர் போனாக்கா நான் காசு செலவாகும். அந்த காசு கூட நமக்கு இல்லைனாக்கா அந்த உடம்பு செலவு போயிட்டு நம்ம போய் ஏதாவது வந்து பெக்கிங் பண்ணணும், இல்லைன்னா வந்து பாலியல் தொழில் பண்ணணும். ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான். அட நாடென்ன வீடென்ன காடென்ன மேடென்ன எல்லாம் ஓர் நிலந்தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆணாக பிறப்பெடுத்திருந்தாலும் மனதளவில் பெண்ணாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் பெண்ணாக உடம்பளவுலேயே மாறுறீங்களுக்கா, அங்கே என்ன பிரச்சனை இல்லைங்க? உடல் அளவில் மாறும்போது ஹார்மோன் இன்ஜெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் நாங்கள் வரும்போது எங்களோட கொலீக்ஸு இல்லை கொலீக்ஸ் கிடையாது, கூட எங்களோட சீனியர்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க பிரெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு. அந்த பிரெஸ்ட் இன்ஜெக்ஷனும் டேப்லெட்ஸும் எடுக்கும்போது ப்ரீத்திங் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியரு, சுகரு இதெல்லாமே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்துடும். முன்னாடி வந்து எங்களோட தொடர்ச்சி அந்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, பரம்பரையாக எங்கள் மூதாதைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்த விஷயம் தாயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சு பண்ணுறது. அதாவது ஒரு வீட்டில் வந்து சாமி பூஜை போட்டுட்டு அந்த ஆண்குறியை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கத்தி ஒன்று இருக்கும் கொடுவா மாதிரி, அந்த கத்தி வச்சு அறுத்துட்டு அப்படியே விட்டுட்டு ஒரு மறுநாள் காலையில் அவங்கள தூங்க விடாமல் எண்ணெய் கொதிக்க வச்சு ட்ராப்பாக அந்த இடத்துல ஊற்றுவாங்க. எதுக்காக ஊற்றுறாங்க? அது வந்து பிளட் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிடும், மறுத்துக்கும் அந்த இடம், வலி தெரியாது அப்படின்றதுக்காக இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி அதில் உயிரிழப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஓகேங்களா. நிறைய பேர் வந்து என்னங்க துடிக்க ஒரு உயிர் நாடி வந்து அடைக்கும் போது என்ன ப்ளீடிங் எல்லாம் ஜாஸ்தியாகும். நல்லா ஒரு பவராக இருக்கிறவங்க வந்து திருப்பி வந்துடுவாங்க, வீக்னஸாக இருக்கவங்க வந்து அங்கேயே புதைச்சிடுவாங்க. இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி போய் அது வந்து ஒரு ஹை கிளாஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதாவது துடிக்க நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணேன், அதனால் நான் தான் வந்து ஒரு லீடராக கௌரவப்பட்ட ஒரு கௌரவம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஆசைன்னா என்னவா இருக்கும்? எனக்குள்ளே ஒரு ஆசை அப்படின்னாக்கா, நான் நல்லா வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும், ஓகேங்களா. நார்மலாக ஒரு லைஃப்பை வந்து நம்ம ரன் பண்ணணும், நார்மலாக வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியாக வீட்டுக்கு வந்து தூங்கணும். அதாவது இங்கே போகிற மக்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எனக்கு அதுதான் ஆசை, வேறு எதுவும் ஆசை இல்லை. பச்சை மண்ணு ஒன்னால பல பழி சுமந்தா தன்னால, பாவம் பழி முன்னால வந்து படருதையா தன்னால. நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்ட நாள்னு சொன்னால் எந்த நாளுக்கா? நான் லைஃப்பில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட நாள் வந்து ஃபஸ்ட்டு நான் புடவையில் இருக்கும்போது சந்தோஷப்பட்டேன். புடவையில் முதல்ல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சேன். சமீபத்தில் என்ன நீங்கள் கேட்டு கிடச்சிருச்சு உங்களுக்கு? லாஸ்ட்டாக வந்து நாங்கள் சென்னையில் வந்து வீடு கேட்டுருந்தோம். அது எலெக்ஷன் அடுத்த மாதம்னாக்கா இந்த மாதம் கொடுத்தாங்க.
சரி ரொம்ப 10 வருஷமாக நாங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் அது கடைசியில் எலெக்ஷன் அப்போ வந்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். சரி இதுமேட்டு அடுத்த ஒரு நல்ல விஷயம் வந்து அடுத்த எலெக்ஷன் வரதுக்கு ஒரு மாதம் முன்னாடி தான் நடக்கும், அப்போ போராடலாம் சொல்லிட்டு நாங்கள் இருக்கிறது ரொம்ப கம்மி தான். அது மாதிரி வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்கோம் நாங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக நான் வந்து விஓ எக்ஸாம் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நாங்கள் அந்த ஒரு 2 மார்க் கம்மியாக இருந்தால் கூட ஒரு மனிதாபாபி அடிப்படையில் எங்களுக்கு அந்த மாதிரி ஜாப் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரசுக்கு வந்து நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். பவனாக்கா, இப்போது ஒரு பெண் அப்படின்னாவே வந்து ஒரு கௌரவஸ்தானம் அப்படிங்கிறது அம்மா அப்படிங்கிற ஒரு ஸ்தானம். உங்களுக்கு அந்த ஸ்தானம் இல்லையே அப்படிங்கிற போது எஸ், அந்த ஸ்தானம் எனக்கு அதனால தான் எங்கள் பாய் ஃப்ரெண்ட் பேர் சொல்லலைன்னு சொன்னேன். அதாவது அக்செப்டன்ஸ் எனக்கு. பட் ஆனால் எனக்கு அவனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கினாலும் அவனுக்கு வேற ஒரு லைஃப் வந்து செட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அதனால கொஞ்சம் அப்படி தள்ளி இது பண்ணிட்டு இருக்கேன். கஷ்டத்தை மட்டும் தூக்கி சுமக்கும் கண்ணி இவதான் சின்ன மகதா உத்தமி ரத்தினம்தான். பசங்க எப்படி இருந்தாக்கா பிடிக்கும் உங்களுக்கு? பசங்க எப்படின்னாக்கா அதாவது பிடிக்கணும், அதெல்லாம் வந்து கெத்தாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு மேன்லியாக இருக்கணும். அந்த ஆம்பளையோட கலையாக இருக்கணும். ஃபேஸில் மீசையும் வளர்க்கணும். மீசை இருக்கணும். மீசை எடுத்துகிட்டே பிடிக்காது. ஆமாம், நல்ல வேலை மீசை வச்சிருக்கேன். கொஞ்சம் பிளாக்காக இருக்கணும், கருப்பாக இருக்கணும். ஏன் கலராக இருந்தாலும் பிடிக்காதா? நம்மளோட கலர் ஒயிட் கிடையாதுல்ல, பிளாக் தானே. அதான் பிளாக்காக இருந்தால் தான் பிடிக்கும். எனக்கு வந்து சயின்டிஸ்டாக ஆகணும்னு ஆசை. சயின்டிஸ்ட் ஆகணும். ஆமாம், அப்போ சின்ன வயசுலேயே எனக்கு ஒரு ஆசை. நான் சாதாரணமே ஆராய்ச்சியில் நிறைய பண்ணுவேன். என்னக்கு ஆராய்ச்சி பண்ணுவீங்க? இல்லை, சின்ன வயசுலேயே நான் எனக்கு வந்து அந்த வேளாண் துறையிலலாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணுவேன். ஸோ நேரில் பார்க்குறவங்க வந்து ஏதாவது ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்க, இந்த இடத்துல ஆமாம் இவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணி இந்த ஒரு வீடியோ மூலிமா வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா நானும் சந்தோஷம். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமாக்கா? ஓகே. அழுதா எதுக்கு அழுவுறது? ஆயுசுக்கும் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிடி, சிரிச்சுக்கிட்டே போயிடுவோம். படம் எடுத்ததுனால அதில் ப்ரொடியூசர்ஸை கேவலப்படுத்தியிருக்காரு. அதனால கார்த்திக் சுப்ராஜுக்கு உடனடியாக தடை விதிக்கணும்னு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் முடிவு பண்ணி தடையும் விதிச்சிட்டாங்க. பேன் கார்டை ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா? முடியும்.